தேசபந்துவுக்கு விளக்கமறியல் மாத்தறை நீதிமன்றில் சரணடைந்ததை அடுத்து நீதவான் உத்தரவு பிழை கோரிக்கை குறித்து இன்று தீர்மானம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை அதற்கு பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய தமிழன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு தேசபந்து சரணாகதி இன்று வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்ற உத்தரவு என்பது இன்றைய தமிழன் பத்திரிகையுடைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இணைய சிங்கள பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தேசபந்து தவசாக் ரிமான் ஹிரகெதரத் வெனமம கூட்டியாக் என்பதாக செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இன்றைய லங்காதேய பத்திரிகையில் தேசபந்து ஒரு நாள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு தனியான ஒரு சிறை கூடம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதாக லங்காதி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அதே போல இன்றைய அத பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியும் தேசபந்து தென்னகோனுடைய அந்த விளக்கமறியல் தொடர்பான சம்பவத்தை அடிப்படையாக வைத்து வெளியாகிருக்கிறது. தின விசாக் சங்கவு சிட்ட அதிகரணேட்ட பாரவு தேசபந்து தவசாக் ரிமான் தெடி ஆரக்ஷாவ யட்டத்தை அங்குணுக்குள்ள பேலஸ் பந்தனாகாரே ரந்தமனலெசட்ட நியோக என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய அத பத்திரிகை பிரதான தலைப்பிடுகிறது. 20 நாட்கள் மறைந்திருந்த தேசபந்து தென்னகோன் ஒரு நாள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவரை பாதுகாப்பாக அங்குணுகொல பேலஸ் சிறைச்சாலையில் தடுத்து வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்பதாக இன்றைய அத பத்திரிகை தலைப்பிட இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பும் மதுரமான செய்தியாக இருக்கிறது. தேசபந்து இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஹரக்கட்டா ஏஎஸ்ஜி திலீப் பீரிஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. எனவே எடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். திலீப் பீரிஸ் அவர்கள் எனவே ஹரக்கட்டாவை விட மிகவும் பாரதூரமானவர் அல்லது ஆபத்தானவர் தேசபந்து தென்னகோன் என்பதாக நேற்று தினம் திலீப் பீரிஸ் அவர்கள் நீதிமன்றில் வாதிடும்போது தெரிவித்த கருத்து இருப்பதை காலம் இன்றைய தமிழன் பத்திரிகை மற்றொருமான செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடுகிறது. பூனைக்குட்டி போல் மன்றுக்கு வந்தால் பிணை கிடைக்கும் என நினைப்போ மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றில் காட்டம் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை மற்றொருமான செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காலம். எனவே விரிவாக நேற்று தினம் ஆஜரான விவகாரம் அது தொடர்பான மேற்கொள்ளப்பட்ட விடயங்கள் குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். 2023ஆம் ஆண்டு மாத்தறை வெளிகமவில் உள்ள W15 ஹோட்டல் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக கைது செய்ய பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை இன்று வியாழக்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்க மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. தேசபந்து தென்னகோனை பிணையில் விடுவிக்குமாறு அவரது சட்டத்தரணிகள் முன்வைத்த கோரிக்கை இவ்வாறு தொடர்பான உத்தரவு இன்று அறிவிக்கப்படும் என அறிவித்தே மாத்தறை நீதவான் நீதிமன்றம் அருண இந்திரஜித் உததாச இதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி முதல் நீதிமன்றத்தை புறக்கணித்து வந்த தேசபந்து தென்னகோன் நேற்று காலை 8:30 மணியளவில் தனது சட்டத்தரணிகள் ஊடாக மாத்தறை நீதவான் நீதிமன்றில் ஆஜரானார். தேசபந்து தென்னகோன் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி சாணக்க ரணசிங்க நீண்ட விளக்கங்களை சமர்ப்பித்து பிணை கோரிக்கையை முன்வைத்தார். சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாபி சட்டத்தரணி திலீப் பீரிஸ் விடயங்களை முன்வைத்து பிணை வழங்க தமது எதிர்ப்பை தெரிவித்ததோடு விடயங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தேக நபரான தேசபந்து தென்னகோனை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். நேற்று தேசபந்து தென்னகோன் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சாணக்க ரணசிங்க முதலில் நீதிமன்றில் சரணடைந்த தனது சேவை பெறுநர் தொடர்பில் விடயங்களை முன்வைத்தார். இந்த சம்பவம் தொடர்பில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட பின்னர் எனது சேவை பெறுநர் நிவாரணம் கோரி மேல்முறை நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்தார். அது நிராகரிக்கப்பட்டதை அடுத்து இன்று காலை அதாவது நேற்றைய தினம் உடனடியாக நீதிமன்றில் சரணடைந்தார். உண்மையில் அவர் நேற்று முன்தினம் சரணடை எடுத்தாலும் பாதுகாப்பு காரணங்களால் அது சாத்தியமில்லாமல் போனது. இந்த சந்தேக நபரை பிணையில் விடுவிக்குமாறு நான் கோருகின்றேன். நீங்கள் பிணை மறுக்க வேண்டுமென்றால் பிணை சட்டத்தின் 2 விதிகளை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும். விசாரணைகளை தவிர்ப்பதும் சாட்சிகளுக்கு அச்சுறுத்தல் விடுப்பார் என்ற விடயமே அவர் விடயங்களாகும். இந்த சந்தேக நபர் போலீஸ் மா அதிபராக யுக்தியா என்ற பாரிய நடவடிக்கையை மேற்கொண்டவர். அந்த நடவடிக்கையில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட ஏராளமானோர் கைது செய்யப்பட்டு ஏற்கனவே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சந்தேக நபர் சிறையில் அடைக்கப்பட்டால் அவரது பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். எனவே எனது சேவை பெறுநரை எந்த ஒரு நிபந்தனைகளையும் கீழும் பிணையில் விடுவிக்குமாறு கோருகிறேன் என கோரிக்கை விடுத்தார். இதனை அடுத்து சிஐடியின் பணிப்பாளர் சிரேஷ்ட பெண் போலீஸ் அத்தியட்சகர் முத்துமால உள்ளிட்ட குழுவினரோடு ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாபி சட்டத்தரணி திலீப் பீரிஸ் தேசபந்துவுக்கு பிணையளிக்க கடும் ஆட்சேபனம் வெளியிட்டார். இன்று காலை அதாவது நேற்று கைது செய்ய திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த சந்தேக நபர் டை சூட் அணிந்து மெர்சிடிஸ் பென்ஸில் வந்து மாத்தறை நீதிமன்றில் அமர்ந்திருப்பதாக எனக்கு தகவல் கிடைத்தது. அதன் பின்னர் தான் நான் இந்த நீதிமன்றில் ஆஜராக முடிவு செய்தேன். இந்த சந்தேக நபர்
இந்த நகர்த்தல் மனு குறித்து எங்களுக்கு தெரிவிக்காமல் ஒரு கள்ள பூனையை போல நீதிமன்றத்துக்கு வந்து பிணை பெற திட்டமிட்டிருக்க வேண்டும். நான் நீதிமன்றத்துக்கு வந்தபோது இந்த சந்தேக நபர் டை சூட் அணிந்து ஒரு கதிரையில் அமர்ந்திருந்தார். அவர் எப்படி ஒரு கதிரையில் அமர்ந்திருக்க முடியும் என நான் கேட்கிறேன். அவர் கூண்டில் அல்லவா இருக்க வேண்டும்? அவர் ஒரு குற்றவாளி கூனி குறுகிய நீதிமன்றத்துக்கு வர வேண்டும். இப்படி சிங்க நடையில் வர முடியாது. அவர் சுமார் 20 நாட்களாக நீதிமன்றை புறக்கணித்துக் கொண்டு தனது தொலைபேசியை அணைத்துவிட்டு மறைத்து விளையாடியவர். எனவே அவர் பாதாள உலக குற்றவாளிகளாக கருதப்படும் மாக்கதுரை மதுஸ், ஹரக்கட்டா போன்ற குற்றவாளிகளை விட அபாயமானவர். இந்த சந்தேக நபர் மேன்முறையீட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்த மனுவில் முதல் பிரதிவாதியாக உங்கள் பெயரையே, அதாவது நீதவானின் பெயரையே குறிப்பிட்டிருக்கின்றார். நீதிமன்ற அறையின் கதவை பூட்டி நீங்கள் சதி செய்கிறீர்கள் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த சந்தேக நபர் போலீஸ் அதிபராக பணியாற்றிய போது சட்டத்தரணிகளே குற்றவாளிகளை பாதுகாப்பதாக கூறியிருந்தார். அதை சொல்லிவிட்டு இன்று சட்டத்தரணிகள் சூழ நீதிமன்றத்துக்கு வந்திருக்கின்றார். இது W15 ஹோட்டலில் நடந்த துப்பாக்கிச் சூட்டுக்கான தண்டனை அல்ல. இதை கர்மாவிற்கான வெகுமதியாக குறிப்பிட வேண்டும். இதில் கர்மா என்பதை விளக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் அது இப்போது அவரது கண்களுக்கு முன்பாகவே காட்டப்பட்டு வருகிறது. கர்மா என்பது இந்த ஜென்மத்திலேயே அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சந்தேக நபரை கைது செய்ய நீங்கள் உத்தரவு பிறப்பித்த பிறகு பிரபாகரனை தேடுவது போல் ஒரு பெரிய போலீஸ் குழு அவரை கண்டுபிடிக்க நடவடிக்கைகளை தொடங்கியது. அவர் நேற்று வரை தனது சமூக மற்றும் மத அதிகாரத்தை பயன்படுத்தி மறைந்திருந்தார். இந்த சந்தேக நபர் வசிக்கும் முகவரியாக கொடுக்கப்பட்ட முகவரி ஒரு தேரரின் முகவரி. கடந்த சில நாட்களில் நிலைமைகள் மற்றும் அரசியல்வாதிகள் உட்பட பல்வேறு நபர்களிடம் போலீசார் அவரை பற்றி விசாரித்திருக்கிறார்கள். அவர் அத்தகைய நபர்களோடு ஒப்பந்தங்களை செய்திருக்கின்றார். இந்த சந்தேக நபரின் வீட்டை சோதனையிட்ட போது அங்கு 795 மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. 1 கோடிக்கும் அதிகமான மதிப்புள்ள மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அரசு ஊழியர்களுக்கு பரிசுகளை பெற முடியாது. அப்படியானால் அவருக்கு அவை எப்படி கிடைத்தன? அவரது வீடு ஒரு வீடு அல்ல, அது ஒரு கிடங்கு. அவரது பெயரில் எந்த சொத்தும் பதிவு செய்யப்படவில்லை. இருப்பினும் அவருக்கு சுமார் 8 வீடுகள் இருப்பதை கண்டறிந்திருக்கின்றோம். அதனால்தான் நான் சொன்னேன், இந்த சந்தேக நபர் பாதாள உலக குற்றவாளிகளை விட ஆபத்தானவர் என்பதாக. இந்த சந்தேக நபர் நீதிமன்றங்களை தவிர்த்து வருபவர் என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவர்கள் குறிப்பிட்டார். சுமார் 1 மணி நேரத்துக்கும் அதிக காலம் விடயங்களை முன்வைத்த மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் W15 ஹோட்டல் மீது தாக்குதல் நடத்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளை பயன்படுத்தியமை தொடர்பில் விடயங்களை முன்வைத்தார். மாத்தறை நீதவான் தனது மரண விசாரணை தீர்ப்பில் தேசபந்து தென்னக்கோன் ஒரு பெராமிலிட்டரியை நடத்தியுள்ளதாக கூறியிருப்பதை சுட்டிக்காட்டிய திலீப பீரிஸ் அது துணை ஆயுத குழு அல்ல எனவும் அது CCDயின் கீழ் இருந்த தாக்குதல் குழு எனவும் குறிப்பிட்டார். குறித்த துப்பாக்கிச் சூட்டின் பின்னர் சாட்சிகளை அளிக்க முயன்றமைக்காக வெலிகம போலீஸ் பொறுப்பதிகாரிக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கிலும் தேசபந்து சந்தேக நபராக நிறுத்தப்பட வேண்டும் என குறிப்பிட்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் அவரது பிணை விண்ணப்பத்தை நிராகரித்து சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்க வேண்டும் என்று கோரினார். முன்வைக்கப்பட்ட விடயங்களை பரிசீலித்த நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாஸ் அவர்கள் தேசபந்துவின் பிணை கோரிக்கை தொடர்பான உத்தரவை இன்றைய தினம் அறிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இதனை அடுத்து தேசபந்து தென்னக்கோன் அதி பாதுகாப்பு சிறைச்சாலையான அங்குணுகுல பேலஸ் சிறைச்சாலைக்கு அழை செல்லப்பட்டு அதில் அவர் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த பகுதியில் கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ள மேலும் 5 போலீசார் மட்டுமே தங்கியிருப்பதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவித்தன என்பதாகவும் அந்த செய்தியும் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணவில்லை. வை பகுதியில் அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அங்கு கொலை குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிற 5 போலீஸ் அதிகாரிகள் மாத்திரம் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த விடயங்களை முன்வைத்து இன்றைய தினம் அவருக்கு பிணை வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பான தீர்மானத்தை மாத்திரை நீதவான் நீதிமன்றம் அறிவிக்கவிருக்கிறது. கடந்த 20 நாட்களாக தேசபந்து தென்னக்கோன் அவர்களை முற்றுமுழுதாக போலீஸ் திணைக்களமே வலைவீச்சு தேடியது. எனவே பல்வேறு தரப்பின் பெயர்களும் கூறப்பட்டன. அவர் மறந்திருப்பதாக கூறப்பட்டது. எனவே அவர் தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று ரிட்மனு ஒன்றை தாக்கல் செய்து மேன்முறையீட்டு நீதிமன்றில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த ரிட்மனை நிராகரித்ததோடு இந்த சந்தேக நபரை உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்த அதேவேளை அவருக்கு மறைந்திருப்பதற்கு ஒளிந்திருப்பதற்கு உதவி ஒத்தாசை புரிந்தவர்கள் தொடர்பான விடயத்திற்கும் மாத்திரை நீதவான் நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவையும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் பிறப்பித்திருந்த நிலையில்தான் நேற்று தினம் அவர் ஆஜராகியிருக்கிறார். எனவே திலீப பீரிஸ் அவர் தொடர்பான பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே
இந்த விடயங்களை ஆராய்ந்து அவருக்கு பிணை வழங்க வேண்டாம் என்பதாகத்தான் திலீப பீரிஸ் காட்டமான தன்னுடைய வாதத்தை நேற்று தினம் மாத்தறை நீதவான் நீதிமன்றில் முன்வைத்து அவருக்கு நேற்று தினம் பிணை வழங்க வேண்டாம் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். எனவே இன்றைய தினம் அவருக்கு பிணை வழங்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பாக நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இன்றைய தினம் அது தொடர்பான வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்க மற்றொரு விவகாரம் நேற்று தினம் ஆனந்த் விஜயபால் அவர்கள் பாராளுமன்றத்தில் தேசபந்து தென்னக்கோனுடைய வீடு சுற்றி வளைக்கப்பட்ட விவகாரம், அதே போல அதோடு தொடர்புடைய பல விடயங்களை அடிப்படையாக வைத்து கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இன்று தினம் அத பத்திரிகையில் தொடர்பான செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. அதிகரணையின் தேப்பல தகனம் கிரீம இல்லிம கிரீமட்ட யத்தி தேசபந்து பாரவெலா என்பதாக இன்று தினம் அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய அத பத்திரிகை தலைப்பிடப்பட, குறிப்பாக நீதிமன்றத்தில் அவருடைய சொத்துக்களை முடக்குவதற்கான கோரிக்கை முன்வைக்க போகும்போது தேசபந்து தென்னக்கோன் இவ்வாறு நீதிமன்றில் ஆஜராகியிருக்கிறார். தேசபந்துගේ නිවසින් මත්පැන් බෝතල් 1009ක් හා ඇපල් ජංගම දුරකථන දෙකක් සොයාගත්තා. ජංගම දුරකථන දෙකෙන් තොරතුරු විශාල ප්‍රමාණයක් අනාවරණය කරගන්න පුළුවන් என்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அவருடைய வீட்டில் 1009 இந்த மதுபான போத்தல்கள் மீட்கப்பட்டன. ஆப்பிள் ரக தொலைபேசிகள் 2 மீட்கப்பட்டன. எனவே அந்த தொலைபேசியை தகவல்களை நாங்கள் பெற முடிந்தால் பாரிய பல விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதாக ஆனந்த் விஜயபால் அவர்கள் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். சோதிசி வரந்துவாக் நெத்திவ சிஐடி நிவச சோதிசிகளை தேசபந்துக பிரிந்தகேன் பொலிசியிட பெமில்லாக் என்பதாக இன்னும் ஒரு தகவலும் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே சுற்றி வளைப்புக்கான பிடிபிராந்து அல்லது ஆணை இல்லாமல் தங்களுடைய வீட்டை சுற்றி வளைப்பு செய்ததாக போலீசாருக்கு எதிராக அத்துர்கிரிய போலீஸ் நிலையத்தில் தேசபந்து தென்னக்கோனுடைய மனைவி முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்திருப்பதாக அந்த செய்திகளும் இடம்பெடுத்திருப்பதை காலம். எனவே நேற்று தினம் இவ்வாறு அவர் தெரிவித்த கருத்து விரிவாக நாங்கள் பார்க்கலாம். என்ற வீரகேசரி பத்திரிகை தென்னக்கோன் வீட்டிலிருந்து 1009 மதுபான போத்தல்கள் மீட்பு நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடப்படும் என்கிறார் அமைச்சர் ஆனந்த் விஜயபால் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. ஹோக்கந்தர பகுதியில் உள்ள தேசபந்து தென்னக்கோனின் வீட்டை குற்றப்புலனாய்வு பிரிவினர் சோதனையிட்ட போது 1009 மதுபான போத்தல்கள், ஒரு துப்பாக்கி, 2 ஆப்பிள் ரக தொலைபேசிகள் அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலக அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் நேற்று தினம் பாராளுமன்றத்தில் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே மேலும் பல விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த அடிப்படையில் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். 2023 12ஆம் மாதம் 31ஆம் தேதி வெள்ளிகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுற்றுலா ஹோட்டலில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் உட்பட 6 பேரை கைது செய்வதற்கு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு தொடர்பில் நாட்டு மக்கள் விசேட கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனின் சொத்துக்களை அரசுடைமையாக்குவது தொடர்பில் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைப்பதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் இன்றைய தினம் மாத்திரை நீதவான் நீதிமன்றத்துக்கு நேற்று தினம் சென்றார்கள். இந்நிலையில் தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றம் சென்றடைந்தார். ஹோக்கந்தர பகுதியில் உள்ள தேசபந்து தென்னக்கோனின் வீட்டை குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று முன்தினம் சோதனைக்குட்படுத்த போது வெளிநாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட 795 மதுபான போத்தல்கள், 214 வைன் போத்தல்கள் உட்பட 1009 மதுபான போத்தல்கள் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டது. அதேபோல தேசபந்து தென்னக்கோன் பயன்படுத்ததாக கூறப்படும் துப்பாக்கி ஒன்றும் 2 ஆப்பிள் ரகமான ஸ்மார்ட் ரக கையெழு தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடப்படும் என்பதாக நேற்று தினம் ஆனந்த் விஜயபால் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்தியாக இருப்பதை காணலாம். அதே போல இன்று தினம் அத பத்திரிகை இன்னும் ஒரு தகவலை தருகிறது. பலபத் நெத்திவ தபாகத் ஹெக்கே விதேஸ் மத்பென் லீட்டர் அசுவாய் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே அனுமதி பத்திரம் இல்லாமல் வெளிநாட்டு மதுபான போதல் கிட்டத்தட்ட 80 லீட்டர் மதுபானங்களை மாத்திரமே வீடுகளில் அல்லது யாரோ ஒரு தனிநபர் வைத்திருக்க முடியும் என்பதாக ஒரு சட்டம் இருக்கிறது. அவ்வாறு இருக்க தேசபந்து தென்னக்கோனின் வீட்டில் கிட்டத்தட்ட 1009 மதுபான போத்தல்கள் வைக்கப்பட்ட விவகாரம் இப்போது அதுவும் மிக முக்கியமான விடயமாக இருப்பதை காணலாம். எனவே அனுமதி பத்திரம் இல்லாமல் விஸ்கி, பிராண்டி ஆகிய வெளிநாட்டு இந்த மதுபானங்களை வைப்பதற்கான கலால் திணைக்களம் சில கட்டளைகளை விதித்திருக்கிறது. அவ்வாறு இருக்க இவர் கிட்டத்தட்ட 80 லிட்டரை மாத்திரமே அதற்கான வீட்டில் வைத்திருக்க முடியும், அதாவது ஒரு தனிநபர் வைத்திருக்க முடியும் அனுமதி பத்திரம் இல்லாமல். ஆனால் அதனை விட வைத்திருந்தால் அது சட்டத்துக்கு முரணானது என்பதாக கலால் திணைக்களத்தை மேற்கோள் காட்டி இன்று தினம் அத பத்திரிகை இன்னும் ஒரு தகவலையும் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தேசபந்து தென்னக்கோன் தொடர்பான விவகாரம் இன்று மீண்டும் நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வருகிறது. பார்க்கலாம் அவருக்கு பிணை வழங்கப்படுகிறதா இல்லையான தொடர்பாக நாங்கள் பொறுத்திருந்து